ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்பைசி கிச்சனில் ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல ஒரு சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்கூடயும் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பைசி கிச்சன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு சில பொருட்கள் நம்ம வதக்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம 1லேருந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்க போகிறோம். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப செவக்கணும் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாய் நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நாம் இதில் ஒரு 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. நல்லா கலந்துடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது இன்னும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்ச மாதிரி நம்மளுக்கு வதங்கி வரணும். பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு நம்மளுக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. அதை லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போறோம்னா ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்படி இது பண்ணி விடுங்க. பட்டர் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட்டர் எல்லாம் எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா
தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதியை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. பன்னீர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீர் உடைஞ்சிடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பன்னீர்லேயும் இந்த கிரேவி வந்து நல்லா கோட் ஆகுற மாதிரி இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து கிரேவி பார்த்தீங்களா கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் 1/2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இதை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே வந்து கலந்து விடுங்க. போதும். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிருக்கு. இப்போ கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா தூவி விட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா. அப்படியே க்ரீமி டெக்ஸ்சராக நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்குது. இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.